வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. தடுப்பூசி மூலம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அதிக இழப்பீடு வழங்க கோரிக்கை. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 3 நாட்களுக்கு 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி பாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கும் என்றும் தகவல். அடுத்த 3 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். மே 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து. குடோனுக்கு கொண்டுவரப்பட்ட வெடிப்பொருட்களை இறக்கும்போது உராய்வு ஏற்பட்டு வெடித்தன. காரியாபட்டி வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. ராஜபாளையத்தைச் சேர்ந்த 2வரும் மதுரையைச் சேர்ந்த 1வரும் மரணம். காரியாபட்டி அருகே வெடி விபத்து தொடர்பாக உரிமையாளர்களில் ஒருவரான சேது கைது. மற்ற 3 பேரை தேடி வரும் காவல்துறை. கல்குவாரி வெடி விபத்தால் 20 வீடுகள் வரை சேதமடைந்திருப்பதாக தகவல். கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல். இன்னைக்கு 4 உயிர் சேதாரம் ஆயிருக்கு. இது எங்களுக்கானது இல்ல, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். எங்களுக்கு கல்குவாரி சீல் வைக்கணும். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் ஷாதிக்கு நீதிமன்ற காவல் மே 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மே 8, 9, 10 ஆகிய நாட்களில் திகார் சிறைக்கு சென்று வாக்குமூலத்தை பதிவு செய்து அமலாக்கத்துறை அனுமதி. புதிய உச்சமாக ஏப்ரல் மாதத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஜிஎஸ்டி வரி வசூல். கடந்த ஆண்டு ஏப்ரலை கணக்கிடும் போது 12.4% வரி வசூல் உயர்வு. அஜித்தின் பிறந்த நாளில் தீனா திரைப்படம் மீண்டும் வெளியானதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். சென்னை ரோகிணி திரையரங்கிற்குள் பட்டாசு வெடித்து உற்சாகம். மே தினத்தை ஒட்டி தனது வரிகளில் இளையராஜா இசையமைத்த பாடலை வந்தால் உலகம் விடியும், விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனியும் சரிதம் எழுதும். பழனியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் அதிமுக பிரமுகர்கள் வாக்குவாதம். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் இன்று மாலை 5:19 மணிக்கு குரு பெயர்ச்சி. மாலை 4 மணி முதல் நேரலையில் குரு பெயர்ச்சி பலன் கூறுகிறார் ஜோதிட செல்வி. ஏற்காடு மலைச்சாலையில் பேருந்து கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் மீது வழக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணைய அனுமதி பெற்று நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்தினர் அதிகமாக காவிரி நீர் பெற வசதியாக அரசாணை என வழக்கு. 2020 வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரிக்கை. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் 8ஆம் நாளாக எரியும் காட்டுத்தீ. 10க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளை வரவழைத்து தீயணைக்கும் பணி தீவிரம். தமிழ்நாட்டில் மீண்டும் புதிய உச்சம் தொட்ட மின் நுகர்வு. நேற்று ஒரே நாளில் 20,701 மெகாவாட் மின்சாரம் பயன்பாடு.
டெல்லியில் 90 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரம். விளையாட்டாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பள்ளி மாணவர் அடையாளம் காணப்பட்டார். ஆந்திராவில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து குஷ்பு பரப்புரை. அரக்கு தொகுதியில் வாக்கு சேகரித்தார். ஐபிஎல் போட்டியில் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்கவைக்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ்? சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு பஞ்சாபுடன் பலப்பரீட்சை. இன்று முதல் 3 நாட்களுக்கு வடதமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மே 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் வரும் 3ஆம் தேதி வரை வடதமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு வடதமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் 8வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. அண்மையில் பூம்பாறை, கூக்கால், மன்னவனூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றியது. இந்த காட்டுத்தீ கடந்த 8 நாட்களாக பூம்பாறை வனப்பகுதி மற்றும் மன்னவனூர் செல்லக்கூடிய சாலைகளின் இருமரங்களிலும் பற்றி எரிந்து வருகிறது. தீயை அணைக்கும் பணியில் இரவு பகல் பாராமல் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நகராட்சி பணியாளர்கள், ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோரும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தீயினால் வனவிலங்குகள் இடம்பெயரும் நிலையில் அரிய வகை மரங்கள் எரிந்து வீணாகி வருகின்றன. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளும் கனரக வாகனங்களும் செல்லவும் போலீசார் தடை விதித்திருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். வெடிவிபத்தின் போது சுற்றுவட்டார கிராமங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் உணரப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். காரியப்பட்டி ஆவியூர் அருகே உள்ள கடம்பன்குளத்தில் சேது என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு தகர்க்க பயன்படுத்தும் வெடிமருந்துகளை குவாரி அருகே உள்ள அறையிலிருந்து இறக்கி வைக்கும் போது எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. அதிலிருந்து எழும்பிய தீப்பிழம்பு பல மீட்டர் தூரத்திற்கு பரவியது. வெடிகுண்டுகள் மொத்தமாக வெடித்ததால் அந்த கட்டிடம் இருந்த இடம் தெரியாமல் உருகுலைந்து போனது. அப்போது பணியிலிருந்த தொழிலாளர்கள் துரை, குருசாமி, கந்தசாமி ஆகியோர் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் வெடிவிபத்தால் அந்த கிராமத்தில் உள்ள 8 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதில் சிலர் காயமடைந்திருக்கின்றனர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வெடிவிபத்தில் இறந்தவர்களின் உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி எழுதது கண்கலங்கச் செய்தது. 2-3 பிள்ளை இருக்குது சார். அவனுக்கு சரியான இழப்பீடு ஒரு அரசு வேலை அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்து ஒரு நிவாரணம் வாங்கி தர மாதிரி ஏற்பாடு ரொம்ப நன்றியாக இருக்கும் சார். என் மையன் ஒரு மையன் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த பையனுக்கு மேலுக்கு முடியாது. மண்டையில் அடிபட்டு ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம். அது பொழைச்சதாருதி ஏகப்பட்ட கடனாக இருக்குது. ஆசீர்வச்சவனுக்கு பார்த்தது இவர் தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு பார்த்தாரு. இவர் இல்லாட்டி எங்களுக்கு யாருமே இல்லைப்பா. நாங்கள் காடுகாரம் எதுவுமே இல்லையா. வேலை செஞ்சா தான் சாப்பாடு, வேற ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. இவர் இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. நீங்க பார்த்து என்ன சரியா செய்யுங்க. கல்குவாரி வெடிவிபத்தால் எஸ்கல்லப்பட்டி, வெள்ளாக்குளம், புல்லூர், புதுப்பட்டி, திருமால் உள்ளிட்ட 10 கிராமங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல உணரப்பட்டதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
வந்து தொடர்ந்தப்ப அவங்க சொந்த நிலத்துல வீடு போட்டு இருந்தாங்க. ஒரு குண்டு மேல விழுந்து அவங்களுக்கு 20 லட்சம் பணத்தை கட்டி வெளியேற்றிட்டாங்க. திருப்பி பக்கத்துல உள்ள கிராமத்துல ஸ்கூலுக்கு பரிச்சை எழுத போனவளையே ஆக்சிடென்ட் லாரி, அவங்க அதே கரசர் லாரி ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு தொடையோட ஸ்பாட் அவுட் அந்த இடத்துல. அந்த பிள்ளை உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அவங்களுக்கு 40 லட்சத்தை பணத்தை கட்டி திருப்பி கரசரை 3 மாசம் அடைச்சாங்க. திருப்பி கரசரை ஓபன் பண்ணாங்க. இந்த தடவை 4 உயிர் சேதம் இல்லாம ஒரு கிராமத்தின் உள்ள வீடுகள் பூரா சேதம். நிறைய பேருக்கு ஹார்ட் பெயின் ஆயிருச்சு. இன்னைக்கு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து ரொம்ப பெயின் ஆயிருச்சு. எல்லா பேருமே ஊர் தேடி வந்துட்டாங்க. இந்த அடுத்த தலைமுறை நாங்க நிம்மதியா வாழணும்னா அந்த கரசரை நிரந்தரமா அடைக்கணும். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட கல்குவாரியில் விதிமுறைகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இப்போ நிறைய விதிமுறைகள் நடந்திருக்கு இந்த ஃபேக்டரியில. தற்காலிகமாக தான் மூடி திரும்ப திறந்துடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை மக்கள் சொல்றாங்க. அது விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே உள்ள இன்சிடென்ட் இதை பார்க்கணும். இப்போ டிஎஸ்பி கூட 2 days முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன விதிமுறைகளோ அதுக்கேற்ற நடவடிக்கை. இந்த குடோனில் இருந்து வெடிமருந்துகள் மாவட்டம் முழுவதும் உள்ள குவாரிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. குடோனில் 1500 கிலோ வெடிமருந்துகள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதனிடையே வெடி விபத்து தொடர்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது, வெடிபொருட்களை முறையாக கையாளாதது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் குவாரி உரிமையாளர் சேதுவை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள வெடிமருந்து விநியோகஸ்தர் ராஜ்குமாரை தேடி வருகின்றனர். வெடி விபத்து நிகழ்ந்த கல்குவாரியில் தென்மண்டல டிஐஜி ரம்ய பாரதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சிவகாசியில் இருந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர்.